வெல்கம் டு Aatchariyamana யூடியூப் சேனல். எனது யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெல் பட்டனை கிளிக் செய்ய மறவாதீர்கள். இலங்கையில் தயாரிக்கப்பட்டு இலங்கையில் விநியோகிக்கப்படும் 2 வகையான வாகனங்கள் இப்பொழுது அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. அந்த 2 வாகனங்களும் ஸ்கூட்டி பைக் மற்றது கார். இப்பொழுது நாங்கள் அந்த முதலாவது வாகனமான ஸ்கூட்டி பைக் சம்பந்தமான முழு விவரத்தையும் உங்களுக்காக நான் இப்பொழுது தரப்போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். இந்த ஸ்கூட்டி வாகனத்தை டைனோ பிராண்ட் தயாரித்து வருகின்றது. டைனோ பிராண்டின் 1 to 5 ஸ்கூபி என பெயரிடப்பட்டுள்ள ஸ்கூட்டி பைக்காக இது காணப்படுகின்றது. இந்த மோட்டார் சைக்கிளுக்கு ஸ்கூபி என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பான முழு விவரங்களையும் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த மோட்டார் சைக்கிளில் 4 கலர்கள் காணப்படுகின்றது. ரெட், ஜெலோ, ஒயிட், ப்ளூ. ஏனைய பைக்குக்கும் இந்த மோட்டார் பைக்குக்கும் என்ன வித்தியாசம் என இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இதன் பார்ட்ஸ் ஸ்ட்ராங்காக காணப்படுகின்றது, ஹெவியாக காணப்படுகின்றது. மேக்னட் கீ காணப்படுகின்றது, டிஜிட்டல் மீட்டர் காணப்படுகின்றது. குறிப்பாக டிஜிட்டல் மீட்டரில் 7 வகையான நிறங்கள் காணப்படுகின்றது. நீங்கள் விரும்பிய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. டிஜிட்டல் மீட்டரில் நேரம் மற்றும் ஏனைய அம்சங்களும் காணப்படுகின்றது. இதன் டயரானது அகலமானது. டிஸ்க் பிரேக் காணப்படுகின்றது. சைலன்சர் ஃபுல் கார்டாக காணப்படுகின்றது. சைலன்சர் சுடாது. ஏனைய வாகனங்களில் சைலன்சரானது சுடும், ஃபுல் கவர் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த வாகனத்தில் சைலன்சரானது ஃபுல் கவர் செய்யப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆபத்துக்களிலிருந்து இந்த கவர் செய்யப்பட்டது எம்மை காக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. டபுள் சாக்கெட் காணப்படுகின்றது. பிரேக் லைட் காணப்படுகின்றது. பிரேக் லைட் பெரிதாகவும் வடிவாகவும் காணப்படுகின்றது. பெட்ரோல் டேங்கானது 5 லிட்டர் கொள்ளளவை கொண்டது. சீட்டுக்கு கீழ் பெரிய இடம் காணப்படுகின்றது. அதிகமான பொருட்களை வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதில் கார்பரேட்டர் இல்லை. இதன் டெக்னாலஜி நியூ டெக்னாலஜியாக காணப்படுகின்றது. குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு மோட்டார் சைக்கிளாக காணப்படுகின்றது. இதன் மெயின் ஸ்டாண்டானது இலகுவாக கையாளக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. இந்த மோட்டார் சைக்கிளானது இலங்கை பூராகவும் தற்பொழுது விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இதன் இலங்கை விலை 5 லட்சம் ரூபாவாக காணப்படுகின்றது. விலை சற்று அதிகமாக காணப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளானது பார்ப்பதற்கும் அதன் டெக்னாலஜியும் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் காணப்படுகின்றது. இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இருப்பின் என்னுடன் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்பொழுது இரண்டாவதாக நாங்கள் வேகா கார் பற்றி பார்ப்போம். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட வேகா கார்களுக்கு இலங்கை போக்குவரத்து திணைக்களத்தின் அனுமதி கிடைத்துள்ளது. இதன்படி இலங்கையில் தயாரிக்கப்பட்ட வேகா கார்களுக்கு பதிவு தகடு ஆனது போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தவினால் வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த வேகா கார் பற்றிய முழு விவரங்களை உங்களுக்காக நான் தரப்போகின்றேன். இந்த காரானது பெட்ரோல் அல்லது டீசலில் இயங்க மாட்டாது. முழுமையாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த வேகா கார் காணப்படுகின்றது. ஃபுல் எலக்ட்ரிக் காராக இது காணப்படுகின்றது. இந்த காரில் 2 சீட்கள் காணப்படுகின்றது. 2 பேர் பயணிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதன் பொடியானது ஹேண்ட்மேட் கார்பன் ஃபைபரால் உருவாக்கப்பட்டுள்ளது. மிகவும் உறுதியாக காணப்படக்கூடியதாக ஒன்றாக காணப்படுகின்றது. லிக்விட் கூல்ட் மோட்டார் காணப்படுகின்றது. லித்தியம் அயன் பேட்டரி காணப்படுகின்றது. இந்த காரின் சக்தியானது 804 ஹார்ஸ் பவரை கொண்டது. காரின் ஹை ஸ்பீடானது 100ஆக காணப்படுகின்றது. ஒரு மணித்தியாலத்துக்கு ஹை ஸ்பீட் 100 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த காரை ஒரு முறை ஃபுல் சார்ஜ் செய்தால் 300 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதில் காணப்படுகின்ற பேட்டரியானது 900 வோல்ட் பேட்டரியாக காணப்படுகின்றது. இந்த 900 வோல்ட் பேட்டரியிலிருந்து 600 அம்பியர் கரண்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த கார் தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவைப்படுமாயின் அலையுங்கள் 011551551 அல்லது 077055553. இந்த காருடைய விலை தற்பொழுது வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும்.